ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க இந்த கதையை பற்றி. ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி இந்துமதி அவர்கள் எழுதிய ஒரு கடிகாரத்தை சுற்றும் கனமான முட்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா, அதுலயும் ரிட்டையரான அப்பா அம்மா உடம்பு சுகம் இல்லாம வீட்டு காரியங்களை செய்ய முடியாம தவிக்கக்கூடியவங்க, கூட தம்பி தங்கச்சிகள், அதுவும் கல்லூரியில பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய படிப்பு செலவு, வீட்டுக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்பானால முடியாது, தான் தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். இது மாதிரி பல பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை பத்திய ஒரு கதை தான் ஒரு கடிகாரத்தை சுற்றும் கனமான முட்கள். அதுல கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கற மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தன்னுடைய லவ்வர். ஆனா அந்த லவ்வர் கூட சந்திக்க முடியாம பல குடும்ப பொறுப்புகள், ஆபீஸ் வேலைகள், அதுலயும் கொஞ்சம் முன்னேறணுங்கிறதுக்காக ஒரு மாலை வகுப்புக்கு போற ஒரு பையன், இது மாதிரி பல குடும்ப பொறுப்புகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை பத்தின ஒரு கதை. ஒரு இளைஞனுக்கு நம்ம சமூகத்துல இத்தனை கஷ்டங்களும் ஒரு சங்கடங்களும் வருத்தங்களும் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ யதார்த்தமான சம்பவங்களை அடிப்படையா வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. கேட்கலாமா? ஒரு கடிகாரத்தை சுற்றும் கனமான முட்கள். கடிகாரத்தை பார்த்தான். மணி 7:15. சாப்பாடு முடிந்து விட்டது. ஒரு தட்டில் சாதம், ஒரு கிண்ணத்தில் மோர், கொஞ்சம் எலுமிச்சை ஊறுகாய். தினமும் இதேதான். ஒவ்வொரு நாளும் காலையில் சில் என்று அலுத்து போய்விட்ட மோர் சாதம். அம்மாவால் வேறு எதுவும் சமைக்க முடிவதில்லை. அவளுக்கு சீக்கிரம் சமைத்து பழக்கம் இல்லை. அப்பா ஆபீஸுக்கு போன காலத்தில் கூட 11 மணிக்கு முன்னால் வீட்டை விட்டு கிளம்பினதில்லை. தம்பிகள் 3 பேரும் 10 மணி காலேஜுக்கு போகிறவர்கள். அவர்களுக்கு பக்கத்திலேயே காலேஜ். அவனுக்கு அப்படி இல்லை. மின்சார ரயில் பிடித்து மாம்பழத்தில் இறங்கி மறுபடியும் பஸ்ஸில் போக வேண்டும். 8 மணிக்கெல்லாம் ஆபீஸில் இருந்தாக வேண்டும். தான் 8 மணிக்கு ஆபீஸில் இருக்க வேண்டும் என்பதை அவன் அம்மாவிடம் சொன்னான். 4 நாளுக்கு அப்புறம் 8 மணிக்கும் சாப்பிட உட்கார முடியாத நிலையில் மறுபடியும் சொன்னான். அதன் பின் தினமும் கொஞ்சம் ரவா உப்புமாவது கிண்டி கொடுக்க சூடாக கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ரவா உப்புமாவும் அவனுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அம்மா தன்னால் அதுவும் முடியாது என்று தலையாட்டி விட்டாள். நிதானமாக, என்னால முடியலப்பா, பேசாம நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ என்றாள் அம்மா. ஒரு ரவா உப்புமாவிற்காக கல்யாணம் பண்ணிக்கொள்வது அத்தனை உசிதமான காரியமில்லை. ஆகவே காலை உணவுக்கு மோர் சாதம் சாஸ்வதமாகிவிட்டது. அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு தெருவில் இறங்கினான். வீட்டை விட்டு 7:15 கிளம்பினால்தான் 8 மணிக்கு ஆபீஸில் இருக்க முடியும். கொஞ்சம் தாமதமானாலும் அவனுடைய பாஸின் முகத்தில் ஏன் லேட்டு என்ற கேள்வி தெரிக்கும். பஸ் கிடைக்கவில்லை என்ற உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது. அந்த கஷ்டம் அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. எந்த கஷ்டத்தையுமே அவரால் உணர முடியாது என்று நினைத்தான். அவரை நினைக்கிற சமயங்களில் எல்லாம் அவனுக்கு அளவுக்கு மீறிய ஒரு எரிச்சல் வரும். அதை அடக்கிக் கொள்வான். அங்கு கிடைக்கிற அந்த 400 ரூபாய் அவனை விட அவன் அப்பாவுக்கு, அவன் அம்மாவுக்கு அதிகம் தேவையாக இருக்கிற ஒன்று. அதனால் அவன் நிறைய விஷயங்களில் அனுசரித்து போக வேண்டியவனாய் இருக்கிறான். தன்னை வெளிக்காட்ட முடியாதவனாய் இருக்கிறான். தன்னுடைய மேல் அதிகாரிகளின் முட்டாள்தனமான ஜோக்குகளுக்கு சிரிக்கிறான். மனசுக்குள் இடியட் என்று கத்திக் கொள்கிறான். அதன் பின் யாருக்கு அந்த இடியட் பட்டம் என்றும் கேட்டுக்கொள்கிறான். தெருக்கோடி வந்ததும் அப்துல் கடையில் நின்று ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டான். ஒன்றை எடுத்து பற்ற வைத்த போது வெளியில் போயிருந்த அப்துல் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு கடைக்குள் வந்தான். இவனை பார்த்ததும் 60 ரூபாய் பாக்கி நிக்குது சார் என்று மறுபடியும் ஞாபகப்படுத்தினான். இவன் சரி என்று தலையாட்டினான். பின் ஏதோ நினைவு வந்தவனாய் 1ஆம் தேதி வரட்டும், கொடுத்துறேன் என்று பதில் சொன்னான். முதல் தேதி வந்ததும் அவன் தன் பாக்கியில் எவ்வளவு கொடுப்பான் என்பது அப்துலுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் மேலும் ஒன்றும் அவன் பேசவில்லை. அடிக்கடி ரூபாய் விஷயத்தை ஞாபகப்படுத்துவதை தவிர அப்துல் வேறு எதுவும் சொல்வதில்லை. இந்த முதல் தேதி நிச்சயம் இவன் பாக்கிய தீர்த்திடணும் என்று நினைத்து கொண்டே அவன் ஸ்டேஷனை நோக்கி நடந்தான்.
அம்மாவிடம் அப்துல் கடை பாக்கியை சொன்னால் கத்துவாள். தினம் கொடுக்கிற ₹1 தவிர மேலே ஏதாவது கேட்டால் கோபப்படுகிறாள். வீட்டு நிலைமையை அவன் புரிந்து கொள்வதே இல்லை என்கிறாள். பொறுப்பில்லை என்கிறாள். அவன் தன் நிலைமையை புரிய வைக்க நினைத்தால் அனாவசியமாய் சண்டை வருகிறது. அந்த சண்டையை தவிர்க்க அவன் பணம் எதுவுமே கேட்பதில்லை. அந்த ₹1 பஸ் சார்ஜ், மத்தியானம் டிஃபன், சாயந்தரம் காலேஜுக்கு போகும் முன் ஒரு டீ, நண்பர்கள் கூட வந்தால் அவர்களுக்கும் வாங்கித்தர வேண்டிய நிர்பந்தம். அவன் கஷ்டம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிய போவதே இல்லை. அவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவில்லை. அதனால் அவர்களுடன் ஒட்ட முடிவதில்லை. அவன் அவர்களை விட்டு விலகிக் கொண்டே போகிறான். அந்த விலகலைத்தான் அவர்கள் பொறுப்பில்லை என்கிறார்கள். அவர்களுக்கும் தனக்கும் இடையில் எப்போதோ ஒரு பள்ளம் விழுந்து விட்டதை அவன் உணர்ந்தான். இந்த ஆபீஸில் இந்த வேலை கிடைத்ததிலிருந்து அந்த பள்ளம் இன்னும் அதிகமாகி விட்டார் போல் அவனுக்கு தோன்றியது. அதற்கு காரணம் எது என்று அவன் யோசித்திருக்கிறான். தான் வீட்டில் இருக்கும் நேரம் மிகவும் குறைவாக இருப்பதுதான் காரணமோ என்று நினைத்திருக்கிறான். அநேகமாய் இரவில் தூங்குவதற்காக மட்டுமே வீட்டுக்கு வருவதாய் அவனுக்கு பட்டது. அந்த ஆபீஸ் வேலை அப்படி இருந்தது. என்ன செய்வது? அந்த வேலை இன்னும் நிரந்தரமாகவில்லை. நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஆபீஸுக்கு போக வேண்டி நேரிடுகிறது. தன் கேபினில் தனியாக உட்கார்ந்து லெட்ஜரை புரட்ட வேண்டி இருக்கிறது. ட்ரையல் பேலன்ஸ் சரிபார்க்க வேண்டி இருக்கிறது. தினமும் அவன் கனவில் பேலன்ஸ் ஷீட்டும் லெட்ஜரும் வருகிறது. முகத்தை கேள்விக்குறியாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஆடிட்டரும் அவனுடைய பாஸும் வருகிறார்கள். அவனுக்கு பிரியமான யாரும் வருவதில்லை. சுமதி கூட வருவதில்லை. அந்த அளவுக்கு ஆபீஸ் தன் அடி மனசில் இறங்கி போயிருப்பதை உணர்ந்தான். "Am I going to dogs?" என்று கேட்டுக்கொண்டான். அதையே சுமதியிடம் கேட்டிருந்தால் எஸ் என்று தயங்காமல் பதில் சொல்லுவாள். இப்போதெல்லாம் அவனால் சுமதியை பார்க்க முடிவதில்லை. அவள் தன் ஆபீஸுக்கு 9:30க்குத்தான் கிளம்புவாள். இவன் 7:30க்கெல்லாம் ரயிலை பிடிக்கிறான். ராத்திரி அவன் வரும்போது மணி 10 ஆகிறது. அவளுடைய வீட்டை தாண்டி போகும்போது அவளுடைய வீடு இருட்டில் அமிழ்ந்திருப்பதை பார்த்து கொண்டே நகர்வான். அவனால் அவளுக்கு போன் கூட பண்ண முடிவதில்லை. அவன் ஆபீஸில் பர்சனல் கால்களை அனுமதிப்பதில்லை. அவள் தன் ஆபீஸில் இருந்து போன் பண்ணும் போதும் அவனால் பேச முடியாது. அவள் கேள்விகளுக்கு ஆமாம், இல்லை, ஓகே இப்படிதான் பதிலாக சொல்ல முடிகிறது. அது புரியாமல் அவள் கோபப்படுகிற போது அவனுக்கும் கோபம் வரும். ஹெல் வித் யூ என்று கத்த வேண்டும் போல் இருக்கும். கத்தினால் அதற்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தியாக வேண்டுமே. இந்த சமாதானப்படுத்துகிற விஷயம் அவனுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால் பேசாமல் இருந்து விடுவான். அவளிடம் கூட தன்னை இறுக்கிக் கொள்ள வேண்டியவனாய் இருப்பது அதிக எரிச்சலை ஏற்படுத்தியது அவனுக்கு. ஆனால் இப்பொழுதெல்லாம் அவள் அவனை ஓரளவு புரிந்து கொண்டிருக்கிறாள். எப்போதாவது தான் போன் செய்கிறாள். இன்று மாலை பார்க்க முடியுமா என்று கேட்பாள். அன்று அவன் ஆபீஸ் முடிந்ததும் அவள் ஆபீஸ் வாசலுக்கு போவான். 2 பேரும் ஏதாவது ஒரு பார்க் அல்லது ஹோட்டலுக்கு போவார்கள். மறுநாள் அதே நேரத்தில் மாலை நேர வகுப்பில் அவள் நினைவு வரும். அதிக கஷ்டமாய் உணர்வான். ஈவினிங் காலேஜ் படிப்பு அவனுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. மாலை ஆபீஸை விட்டு 5:30க்கெல்லாம் கிளம்பிவிட முடிகிறது. அப்படி கிளம்ப முடியாத போது காலேஜுக்கு நேரமாகி விடுகிறது. அவன் ஆபீஸில் இருந்து காலேஜ் போக நேரடி பஸ் ஒன்றும் கிடையாது. நடந்துதான் போக வேண்டும். வகுப்புக்கு நேரமானால் சில லெக்சரர்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். அதனால் நேரமாகிற நாட்களில் அவன் வெளியில் உள்ள புல்தரையில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பான். அடுத்த வகுப்பு ஆரம்பமாகும் போது உள்ளே எழுந்து போவான். வாரத்தில் 3 நாட்களாவது இப்படி வானத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்து விடுகிறது. தினமும் அவனால் ஆபீஸை விட்டு 5:30 மணிக்கு கிளம்பிவிட முடிவதில்லை. 5:30 மணிக்கு அனுப்புவதையே தனக்கு தரப்படும் தனி சலுகையாக தன் பாஸ் நினைப்பது அவனுக்கு தெரியும். ஆபீஸ் நேரம் 5:30யோடு சரி என்பதை மறந்துவிட்டவர் அவர். மற்றவர்கள் 7:30, 8 வரை உட்கார்ந்து வேலை செய்வதை அவனுக்கு தெரியப்படுத்தியவர். அதனால் அவன் காலையில் ஆபீஸ் நேரத்திற்கு 1 மணி முன்னால் வந்து சாயந்திர சலுகையை ஈடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர். ஆகவே அவன் 7:15க்கெல்லாம் வெறும் மோர் சாதத்துடன் கிளம்பிக் கொண்டிருந்தான். அவன் ஆபீஸில் நுழைந்த போது பியூன் தன் நீல நிற டஸ்டரால் மேஜையை துடைத்துக் கொண்டிருந்தான். இவனை பார்த்ததும் குட் மார்னிங் சொன்னான். இவனும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு டாய்லெட்டுக்குள் நுழைந்தான். வெளியில் வந்ததும் பியூனிடம் ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் கொண்டு வரச் சொன்னான். குடித்துவிட்டு ஃபைலை திறந்து நிதானமாக பார்க்க ஆரம்பித்தான். 10 மணிக்கு டெலிபோன் அடித்தது. அப்போது அந்த மேஜை அருகில் இருந்தான். அதனால் அவனே போனை எடுத்து பேசினான்.
ஹலோ, மிஸ்டர் கிருஷ்ணன் ப்ளீஸ். ஸ்பீக்கிங். குட் மார்னிங், சுமதி ஹியர். மார்னிங். இன்னைக்கு சாயந்தரம் பார்க்க முடியுமா? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். இன்னைக்கு நான் காலேஜுக்கு அவசியம் போயாகணும். அப்படின்னா லஞ்ச் நேரத்துல பார்க்கலாமே. 11 மணிக்கு அவள் ஆபீஸ் அருகில் ஒரு அரசாங்க காரியாலயத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அந்த வேலை முடிய கிட்டத்தட்ட 1 மணி ஆகும். அதனால் அவன் அங்கேயே ஒரு ஹோட்டலில் தன் பகல் உணவை முடித்துக் கொண்டு திரும்பி ஆபீஸ் வருவதாய் இருந்தான். அந்த நேரத்தில் அவளை சந்திக்க முடியும். ஓகே, சரியா 1 மணிக்கு பாலிமர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். நேரமாக்க கூடாது. சரியா 1 மணிக்கு ரெஸ்டாரண்ட் வாசல்ல இருக்கணும். சரியா? சரி. அவன் அந்த காரியாலயத்தில் பார்க்க வேண்டியவரை பார்த்து பேசி தன் வேலையை முடித்துக் கொண்டு அவளை பார்க்க போன போது 1 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. பஸ்ஸை விட்டு இறங்கிய உடனே அவள் பளிச்சென்று கண்ணில் பட்டாள். பாவம், வெயில நின்று கொண்டிருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டான். அருகில் போய் ஹலோ சொன்னபோது அவள் திருப்பி சொல்லவில்லை. கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டாள். அவன் மெதுவாக ஐ எம் சாரி என்றான். எவ்வளவோ தெரிஞ்சுண்ட நீங்க பஞ்சுவலா இருக்க மட்டும் ஏன் கத்துக்கல? அவன் ஒரு நிமிஷம் யோசித்தான். இதற்கு நான் சொல்ல போற பதில் என்னன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். த சேம் எக்ஸ்கியூஸ். அவனுக்கு திடீரென்று கோபம் வந்தது. அதை அவன் அடக்கி கொண்டான். இல்ல சுமதி, இட் இஸ் எ ஃபேக்ட். நான் லேட்டா வர்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும். என்னோட சூழ்நிலைகள் உனக்கு புரியணும். என் ஆபீஸ் பத்தி, என் பாஸ் பத்தி, அதிகமான என்னோட வேலை பத்தி எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் உங்ககிட்ட. என்னோட பாஸ் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பார்க்க என்னால டாக்ஸில வர முடியறதில்ல, பஞ்சுவலா இருக்க முடியறதில்ல. எல்லாம் தெரிஞ்சும் யூ ஆஸ்க் மீ த சேம் கொஸ்டின். அவள் அவன் முகத்தை பார்த்தாள். நிதானமான குரலில் ஐ எம் சாரி என்றாள். 2 பேரும் ஏர் கண்டிஷன் அறையின் ஒரு மூலையில் தனியான ஒரு மேஜையில் உட்கார்ந்து கொண்டார்கள். அவன் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணினான். எதிரில் இருந்த ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டரை ஒரே மூச்சில் குடித்து முடித்தான். பின் அவளை பார்த்து லேசாக சிரித்தான். தனக்கும் சிரிப்பு வருகிறதே என நினைத்து கொண்டான். லெட் அஸ் டாக் சம்திங் டிஃபரண்ட் என்றான். ஓகே என்று தலையாட்டினாள். பின் இன்னைக்கு அம்மா என்னோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா என்றாள் அவள். இதையும் தவிர்த்துவிட்டு வேறு எதை பற்றியாவது பேச வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. ஆனால் என்னென்ன என்று கேட்டு வைத்தான். யாரோ ஒரு வரன் வந்திருக்கான். நீ என்ன சொன்ன? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றான். அவன் பேசாமல் இருந்தான். எனக்கு இதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு. அன்னைக்கு ஒரு நாள் என் தம்பி வேற நம்மளை பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். அவன் திடீரென்று அதிகம் களைத்து போனான். அவளை அந்த இடத்தில் அப்படியே விட்டுவிட்டு எழுந்து போய்விடலாம் போல இருந்தது அவனுக்கு. அப்படி செய்யாமல் நாற்காலியின் பின்னால் நன்றாக சரிந்து கொண்டு அம்மா ஏதாவது கேட்டாளா என்று கேட்டான். அவர் என் ஆபீஸ்ல வேலை செய்யறவர். சும்மா காஃபி சாப்பிட போனோம்னு சொல்லிட்டேன். நம்பினாளா? என் அம்மாவுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை. பாவம். யாரு? உங்க அம்மா. அவள் சிரித்தாள். அவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது மணி 2 இருந்தது. அவள் அவனிடம் விடைபெற்று கொண்ட போது அவன் மீண்டும் தன் தனிமையை உணர்ந்தான். அவளை அனுப்பிவிட்டு ஒரு ஆட்டோ பிடித்தான். ஆட்டோ செலவை வவுச்சர் போட்டு ஆபீஸில் இருந்து அந்த பணத்தை திரும்ப பெற்று கொண்டு விடலாம். அவன் ஆபீஸுக்கு வந்ததும் அவனுக்காகவே காத்து கொண்டிருந்த மாதிரி அவன் பாஸ் கூப்பிட்டு அனுப்பினார். அவன் எரிச்சலோடு எழுந்தான். இவனை உள்ளே கூப்பிட்டால் ஏதோ திட்டப் போகிறார் என்று அர்த்தம். வேலையை எவ்வளவுதான் சரியாக செய்தாலும் அவனுக்காகவே ஒரு தப்பு எங்காவது அகப்படும். அவன் ஒரு நாள் அந்த பாஸின் சட்டையை பிடித்து இழுத்து கீழே தள்ளி பேப்பர் வெயிட்டால் அவர் முகத்தை தாக்கத்தான் போகிறான். அவருடைய அறைக்கதவை லேசாக 2 தரம் தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். ஏர் கண்டிஷன் குளிர்ச்சி குப்பென்று முகத்தில் அடித்தது. ஒரு லேசான வாசனை அறை முழுவதும் பரவி இருந்தது. அவர் அவனை உட்காரச் சொல்லவில்லை. அவன் மேஜை எதிரில் வந்து நின்றதை கவனிக்காத மாதிரி ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் அவனுக்கு அவரை தாக்க வேண்டும் என்ற வெறி உண்டாகிறது. யூ ராஸ்கல் என்று கத்த வேண்டும் போல இருக்கிறது. அவரை அந்த சுழல் நாற்காலியில் இருந்து தரையில் சாய்த்து மேலே ஏறி உட்கார்ந்து அப்படியே அந்த கழுத்தை அவர் ஃபைலின் பக்கத்தை திருப்பிக் கொண்டே தலையை கூட உயர்த்தாமல் கேட்டார். மிஸ்டர் கிருஷ்ணன், நேத்திக்கு எவ்வளவு செக் அனுப்புனீங்க? எல்லா பேமெண்ட்டும் போயாச்சு. இந்த சௌத்ரி பிரதர்ஸுக்கு அனுப்புன அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? அவனுக்கு அது தெரியும். ஆனால் 1 minute, ஐ வில் ஜஸ்ட் பிரிங் மை ஃபைல் என்றான். வெளியே வந்து ஃபைலை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே நுழைந்த போது
அவர் சோஃபாவில் சாய்ந்தவாறே தன் 555 நுனியை பற்ற வைத்துக் கொண்டிருந்தார். அவன் ஃபைலை பிரித்து 7500 சார் என்றான். நோ, யூ ஹேவ் சென்ட் ப்ரீபெய்ட் செக் ஃபார் ராங் அமௌண்ட். இப்ப பார்ட்டி ஃபோன் பண்றான். இந்த மாதிரி சின்ன தப்பெல்லாம் கூட உங்களால அவாய்ட் பண்ண முடியலன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் தி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். சாரி சார், ஐ வில் டூ இட் கரெக்ட்லி ஃபர்தர். நோ, ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் திஸ் மிஸ்டர் கிருஷ்ணன். யூ ஆர் வெரி யங். இந்த வயசுல உழைக்க பயந்தா ஹவு கேன் யூ கம் அப்? இன்னைக்கு எவ்வளவு நேரமானாலும் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் போகணும். ஓகே ராஸ்கர், உழைப்பை பற்றி நீயா பேசுற? அவன் வெளியில் வந்தான். தன் இடத்தில் போய் உட்கார்ந்து முகத்தை ஒரு தரம் அழுத்தி துடைத்துக் கொண்டான். பியூனை கூப்பிட்டு ஒரு காஃபி வாங்கி கொண்டு வரச் சொல்லி காசு கொடுத்து அனுப்பினான். அவனுக்கு அப்போது சூடாக ஏதாவது தேவையாக இருந்தது. காஃபி குடித்து முடித்ததும் பேனாவை கையில் எடுத்துக் கொண்டான். சாயந்தரம் ஆபீஸை விட்டு வெளியில் வந்தபோது கொஞ்சம் நிம்மதியாய் உணர்ந்தான். நாளை காலை வரை மூளையை சூடாக்கும் ஃபைல்கள் இல்லை. டியர் சாரில் ஆரம்பித்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியில் முடியும் ஃபார்முலா கடிதங்கள் இல்லை. உள்ளே கூப்பிட்டு நிற்க வைத்து கேள்வி கேட்கும் அந்த பாஸ் இல்லை. ஒரு தற்காலிகமான சுதந்திர உணர்ச்சியோடு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். பின் காலேஜை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மணி 5:45 மேலாகி விட்டிருந்தது. முதல் வகுப்புக்கு நேரமாகிவிடும். அவனுடைய இன்னொரு பிரச்சனை இந்த முதல் வகுப்பு. வாரத்தின் பாதி நாட்களை அந்த புல்வெளியில் கழிப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் போன போது முதல் வகுப்பு ஆரம்பமாகி 1/4 மணி நேரமாகி இருக்க வேண்டும். அவன் நினைத்த மாதிரியே அந்த லெக்சரர் அவனை உள்ளே விட மறுத்தார். அவன் உள்ளே போவதில் பிடிவாதமாக நின்றான். நீங்கள் அப்படி மறுக்க முடியாது சார். ஐ ஹவ் கம் ஹியர் டு ஹியர் யுவர் லெக்சர். அதையாவது நீங்கள் மதித்துத்தான் ஆக வேண்டும். ஐ எம் சாரி என்றார் அவர். சாரி சார் என்று அவன் உள்ளே வந்து உட்கார்ந்தான். வகுப்பில் ஒரு சிரிப்பு பரவியது. அந்த லெக்சரரின் காது ஓரங்கள் சிவந்தன. அவர் மேலே பாடம் நடத்த முடியாது என்று புஸ்தகத்தை மூடி வைத்தார். அவன் நிதானமாய் எழுந்து நின்றான். ஐ எம் சாரி, ஐ ஹவ் கம் லேட், பட் யூ ஃபர்கட் ஒன் திங் சார். நாங்கள் இங்கே வருவது எங்கள் சொந்த விருப்பத்தினால் மட்டுமே. எதையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறோம். ஒரு டே காலேஜ் மாணவனைப் போல் இது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கோ நிர்பந்தமோ இல்லை. நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு ஆபீஸில் வேலை செய்கிறவர்கள். தவிர்க்க முடியாமல் சில நாள் நேரமாகிறதை தவிர நேரம் கழித்து வர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை. வகுப்புக்கு நேரமாகிற போது நாங்கள் நேராக வீட்டுக்கு போய்விடலாம். சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு நிம்மதியை தூங்க போகலாம். அப்படி இல்லாமல் இங்கே வருவது நீங்கள் நடத்துவதை கேட்கும் பொருட்டுத்தான். உங்களுக்கு ஒரு மதிப்பு தருவதனால்தான். எதையாவது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாதா? வகுப்பு அமைதியாய் இருந்தது. அவர் அவனையே ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டிருந்தார். மூக்கு கண்ணாடியை கழற்றி துடைத்து மறுபடியும் போட்டுக்கொண்டார். பின் கையில் இருந்த புஸ்தகத்தை திறந்தார். அவன் தேங்க்யூ சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டான். அவர் இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். வகுப்பு முடிந்து வந்தபோது மற்றவர்கள் அவனை ஒரு ஹீரோவாக பார்த்தார்கள். அவன் தன் பாஸை நினைத்து கொண்டான். தன் தோள் மீது கை போட்டவர்களை தவிர்த்துவிட்டு தனியாய் நடந்தான். பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். தான் மிகவும் பசியாய் இருப்பதை உணர்ந்தான். சிகரெட்டின் ஒரு இழுப்பு இழுப்பதற்குள் அவன் போக வேண்டிய பஸ் வந்தது. அதை அணைக்காமல் பிளாட்பார ஓரத்தில் போட்டுவிட்டு பஸ்ஸில் ஏறினான். ஒரு சிகரெட் வீணாகி போன வருத்தத்துடன் டிக்கெட் வாங்கினான். மாம்பழத்தில் ரயில் பிடித்து தன் ஸ்டேஷனில் இறங்கிக் கொண்டான். வீட்டை நோக்கி நிதானமாய் நடந்தான். தெரு அநேகமாய் அமைதியாய் கிடந்தது. அப்துல் கடை மூடியிருந்தது. வீடுகள் எதிலும் விளக்கில்லை. சுமதியின் வீட்டை கடந்தபோது அவன் பார்வை உயர்ந்தது. வழக்கப்படி அது இருளில் அமிழ்ந்திருந்தது. தன் வீட்டை அடைந்து வாசல் கதவை மெதுவாக தட்டினான். அம்மா வந்து கதவை திறந்தாள். தூக்க கண்களோடு அவனை ஒரு தரம் பார்த்தாள். மறுபடியும் போய் படுத்துக் கொண்டு விட்டாள். கதவை தாளிட்டு விட்டு அவன் உள்ளே வந்தான். உடைகளை கழற்றி கொடியில் போட்டான். ஒரு லுங்கியை கட்டிக்கொண்டு பாத்ரூமுக்கு போனான். முகத்தை கழுவி டவலால் துடைத்துக் கொண்டான். சமையல் அறைக்கு வந்து விளக்கை போட்டான். ஒரு மூலையில் மூடி வைத்திருந்த எவர் சில்வர் கிண்ணத்தை திறந்து பார்த்தான். உள்ளே மோர் சாதமும் நடுவில் ஒரு எலுமிச்சை ஊறுகாயும் இருந்தது. இந்துமதி அவர்கள் எழுதிய சிறுகதை முற்றும். ஒரு 26, 27 வயசு இளைஞனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பரிதவிப்புகள், ஏக்கங்கள், குடும்ப சுமைகள், வேலை சுமைகள்,
இதுக்கு நடுவுல பல விஷயங்கள தன்னுடைய வாழ்க்கையோட சுத்தி அவன் உழந்துகிட்டே தான் இருக்கான். வீட்டோட ஒரு அட்டாச்சா இருக்க முடியல அப்பா, அப்பாவோட, மத்த தம்பி, தங்கைகளோட. ஆனா, தான் அப்படி இல்லாததையே எனக்கு பொறுப்பில்லைங்கிற மாரி வீட்ல அப்பா, அம்மா நெனைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ ஆஃபீஸ்ல அவ்ளோ ஸ்ட்ரெஸ் அவனுக்கு. அதனால வேலை வேண்டான்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு வந்துட்டான். நம்பிக்கை தான். வாழ்க்கை மேல அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. மேற்கொண்டு உயரணுங்கிறதுக்காக மாலை நேர வகுப்புக்கு போறான் காலேஜுக்கு. ஸோ இன்னொரு வேலை தேடிக்க முடியுங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையினால, ஒரு மனசு நிம்மதியோட வீட்டுக்கு வரான். எப்பவும் போல அந்த மோர் சாதமும், ஊறுகாயும் தான் இருக்கு. இனி வாழ்க்கைய போராடி தான் நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாரி மனசுல ஒரு வைராக்கியம் அவனுக்கு வருதுங்கிறத சொல்லாம இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடித்த கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கதைய பத்தின உங்க கருத்த இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. இன்னொரு கதையில பார்க்கலாம்.